ஹாய், திஸ் இஸ் பவி. ஸோ இன்னைக்கு சேத்பட்டில் இருக்க பிரசாந்த் ஃபர்டிலிட்டி சென்டரில் நம்ம இருக்கோம். அண்ட் நம்ம கூட குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். ஸோ மேம், இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே நாங்கள் பார்த்தோம், வெளியே ஒரு பேனரில் போட்டிருந்துச்சு 75 to 80% ஆஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50,000+ பேபிஸ் வந்து டெலிவரி ஆயிருக்குன்ற ஒரு வேறு மாதிரியான விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கே வந்து 14 இயர்ஸ் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. ஓகே. ஆஃப்டர் 4 attempts ஆஃப் IVF. ஓகே. ஸோ மனசளவில் எப்படியாவது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம பிரசாந்த் உள்ள நுழையிற அத்தனை பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம பேபிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமாக எல்லாமே வேலை பார்க்குறோம். அண்ட் என்னோடய டீமும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேஷண்ட்டோடு நம்ம சேர்ந்து வைப் பண்ணோம். அவங்க வந்து சொன்ன உடனே அந்த சொல்கிற ஹிஸ்ட்ரியை அப்சார்ப் பண்ணி இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்றத நிறைய சொல்லுவாங்க. அதுவும் ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் திங் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி, ஏன்னா வந்த உடனே எல்லாம் கடகடகதான் டெஸ்ட் எழுதக்கூடாது. அவங்க வந்து வந்த உடனே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி அப்சார்ப் பண்ணி அவங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு டயக்னோசிஸ் வரும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டு பேசணும். ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டெஸ்ட் நம்ம எழுதுவோம். அண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து திருப்பி திருப்பி பண்ணதையே நம்ம பண்ணக்கூடாது. அவங்க ஒரு லெவலில் விட்டுட்டாங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும் ட்ரீட்மெண்ட். அண்டு முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர்க்குள்ளே டெஃபினட்டாக உங்களுக்கு பேபி வரணும். அது வந்து எங்ககிட்ட வந்தீங்கன்னா 100 டேஸ்க்குள்ளே நாங்கள் பேபி வந்து ஓரளவுக்கு ஷுட் மேனேஜ் டு கெட் இட். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிக்காக நம்ம ப்ரெக்னென்சி கொடுக்கணும் அண்ட் குட் ப்ரெக்னென்சி ரேட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது டெக்னாலஜி, அதிநவீன சிகிச்சை முறைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ICSI அப்படின்னா வந்து 400 டைம் பெருசாக பார்த்து ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அது எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்மர் பேபி வைக்கிற இன்குபேட்டர் வந்து ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி உள்ளே வைக்கிறது. இதோடைய சக்ஸஸ் ரேட் இஸ் அரவுண்ட் 65 to 68%. ஹையஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா வந்து 7000 டைம் பெருசாக பார்த்து அது பேர் IMSI டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதை எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்மர் பேபி வைக்கிற இன்குபேட்டர் பேர் எம்ப்ரியோஸ்கோப். அதுதான் உலக ரீதியாக ஹையஸ்ட் இன்குபேட்டர். ஹியூமன் பாடி மாதிரியே இருக்கும். அதுலேயே இன்பில்ட் கேமரா இருக்குது. ஸோ கேமரா கண்டினியூஸாக பிக்சர் எடுத்துகிட்டே இருக்கும் ஒரே முறைவாக தனித்தனியாக எவ்ரி 10 minutes. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து இது சைமல்டேனியஸாக சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் பேபி செலக்ட் பண்ணி அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேக் ஓவர் பண்ணி அந்த பெஸ்ட் பேபிஸை செலக்ட் பண்ணுறதுல 2 டாப் கிளாஸ் பேபிஸ் எடுத்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி லேசர் வச்சு ஓடு மெல்சாக்கி எம்ப்ரியோ க்ளூ அப்படின்ற கம் தடவி உள்ளே வச்சோம்னா சக்ஸஸ் ரேட் கோஸ் அப் டு 80% அண்ட் மிஸ்கேரேஜ் ரேட் கம்ஸ் டவுன் பை 10%. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப நவீன சிகிச்சை முறைகள்னால நம்மளால் பெட்டர் சக்ஸஸ் ரேட்ஸ் கொடுக்க முடியுது. இன்னும் முக்கியமானது வந்து கிளினிஷியன், அதாவது டாக்டர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். எம்ப்ரியாலஜிஸ்ட் அதை விட மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். மிஷின் மாத்திரம் இம்பார்ட்டண்ட் இல்லை, தி டெக்னாலஜி ப்ளஸ் த பீப்புள் ஹூ ஒர்க், சயின்டிஸ்ட்டு, த டாக்டர் எல்லாருமே இதில் இம்பார்ட்டன்ட். டீம் ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேட்டடாக எல்லாரும் பேஷண்ட்டை ஒரே மாதிரி பேசணும், ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பேஷண்ட் வந்து வந்த உடனே கிளாரிட்டி கிடைக்கணும். வந்தால் எனக்கு நல்லா புரிஞ்சது டாக்டர் சொன்னது, ஒவ்வொரு விஷயமும் பிளட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம், ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம், எல்லாமே அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா புரியும். நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக பண்ணுவாங்க விதவுட் எனி மிஸ்டேக்ஸ். சில பேர் வந்து நிறைய மிஸ்கேரேஜ் ஆகிட்டு வருவாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். எதுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும். ப்ளஸ் நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுற எம்ப்ரியோவில் லேசர் வச்சு ஓடு மெலிசாக்கி அந்த செல் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு செல்ஸ் எடுத்து அது ஜெனட்டிக் டெஸ்டிங் அனுப்பி அந்த ரிப்போர்ட் வந்த உடனே ஒரு 5 எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா 2 நார்மலாக இருக்கும், 3 அப்நார்மலாக இருக்கும். ஸோ அந்த 2 நார்மல் எம்ப்ரியோ மாத்திரம் உள்ளே வச்சோன்னா டைம் டு ப்ரெக்னன்சி, அதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து நம்ம ப்ரெக்னன்சி கொடுக்குற டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ உடனே வந்து அந்த அட்டெம்ப்ட்லேயே நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ நார்மல் பேபி கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸு. அண்ட் another திங், நிறைய பேஷண்ட்ஸ் வரப்போ மன ரீதியாக அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்க நிறைய இயர்ஸ் ஆகிருக்கும், இல்லை ஏஜ் ஆகிருக்கும். அண்ட் முக்கியமான இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து அந்த
ப்ரொடக்ஷன் அண்ட் எக் நம்பர்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. லாஸ்ட் 6 to 7 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது கிடையாது, அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. பட் லாஸ்ட் 6 to 7 இயர்ஸ் இது ஒரு மேஜர் இஷ்யூவாக வருது. ஈவன் யங் கேர்ள்ஸ் நம்ம சொன்ன உடனே நம்ப மாட்டாங்க, போய் 4 ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபைனலாக ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட் மெடிசன் எடுத்து இம்மீடியட்டாக ட்ரை பண்ணணும், நோ டிலே. செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அகேன் ஸ்டெம் செல் அண்ட் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி, ஸ்டெம் செல்ன்றது மதர் செல், அது வச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற செல்லெல்லாம் வளர வைக்கும். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்றது நம்ம பிளட்லேருந்து பிளேட்லெட் அணுக்கள் எடுத்து அது க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணி இது ரெண்டும் சேர்ந்து லேப்ரோஸ்கோப் வழியாக நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணி அது 2 months கழித்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் 50% to 60% ஆஃப் யங் கேர்ள்ஸ்க்கு இது வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஓல்டர் ஏஜ் குரூப் 40, 45, 47, 48 கூட சில பேருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க ஓன் பேபி தான் வேணும்னு நினைப்பாங்க, டோனருக்கு போகணுன்னு அவங்க ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ஹெல்ப் பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறது. அண்ட் இந்த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கவுன்சிலிங்லேயே சொல்லிடுவோம், 100% கிடையாது, பட் மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் ரெடியாக இருப்பாங்க. அடுத்தது வந்து கர்ப்பப்பையோடைய லைனிங் ரொம்ப தின்னாக இருக்கிறது, இது இன்னொரு மேஜர் இஷ்யூ கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ இதுக்கும் வந்து இந்த ஸ்டெம் செல் பிஆர்பி நம்ம யூஸ் பண்ணி அந்த லைனிங்கை ஓரளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நம்ம அந்த டைமில் எம்ப்ரியோ எடுத்து உள்ளே வச்சோம்னா நமக்கு சக்ஸஸ் ரேட் வந்து பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பெண்களை பார்த்தோம். ஆண்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க டெஸ்ட் எப்படி வரும், ஒன்று நார்மல் கவுண்ட், இல்லைன்னா லோ கவுண்ட், இல்லைன்னா நோ கவுண்ட், இப்படி தான் வரும். ஸோ இது மூணும் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம்னா FSH என்ற ஹார்மோன் இருக்குது. இந்த FSH என்ற ஹார்மோன் வந்து லோ அண்ட் நோ கவுண்டில் வந்து ஹை ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20-25 வரைக்கும் பரவாயில்ல, நம்ம வந்து பயோப்சி பண்ணி இது வந்து நோ கவுண்ட், ஸோ பயோப்சி பண்ணி ஸ்பெர்ம் எடுக்க முடியும். ஆனால் 30, 35, 40 அப்படின்னா மைக்ரோ டிசி வித் 40x மைக்ரோஸ்கோப்னு இருக்குது. ஸோ இந்த 40 மடங்கு பெருசாக பார்க்குற மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம அதை ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்டஸ் நம்ம சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு 10 ஸ்பெர்ம் கிடைக்கலாம், அதை எடுத்து நம்ம வந்து அதை டெஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு மேலே 50 எல்லாம் போச்சுன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இவங்களுக்கும் வந்து நம்ம ஸ்டெம் செல் பிஆர்பி யூஸ் பண்ணி ஒரு 3 months 4 months கழித்து நம்ம இந்த உற்பத்தி வந்திருக்கா இல்லையா அப்படின்றத இன்னொரு பயோப்சி பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து லேடிஸ் மாதிரி அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இல்லை, மேபி 10% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வருது. பட் இதுதான் பிகினிங். இனிமேல் வந்து அதில் நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மென்னுக்கு வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லணும், அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இதுலேயே வந்து இந்த லோ கவுண்ட்ன்றது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நோ கவுண்ட்ன்றது நம்ம இந்த மாதிரி வந்து பயோப்சி எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ எனிவே அட்லீஸ்ட் ஒரு 95% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பயோப்சி பண்ணி இல்லைன்னா நார்மல் டெக்னாலஜியில் பண்ணி எப்படியாவது நமக்கு வந்து பேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து எங்கள் ஏஜ்லேயும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க பெண்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பிசிஓடின்றது டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் வைஸ் என்னென்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணால் இட் வில் பி பெட்டர் ஃபார் த லைஃப்கே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்றது நீர் கட்டி இருக்கிறது, ஓவரியில் நீர் கட்டி இருக்கிறது. ஸோ இது அட்லீஸ்ட் 25% பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் வந்து உடல் பருமன், பிம்பிள்ஸு, லாஸ் ஆஃப் ஹேர், ஃப்ரண்ட்டு நெத்தி கிட்ட லாஸ் ஆஃப் ஹேர், இதெல்லாம் தான் மேஜர் ப்ராப்ளம். என்னென்னா பீரியட் சரியாக வராது. ஒன்று நிறைய மாதம் வராது, அட்லீஸ்ட் 2 months 3 months 4 months எல்லாம் வராது. வந்துச்சுன்னா கண்டினியூஸாக வந்து ப்ளீடிங் இருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து உடல் பருமன் அண்ட் பிக்மெண்டேஷன், அந்த பிளாக் கலர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும். அண்ட் ஓவர் ஹேர் க்ரோத் இருக்கலாம். அண்ட் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து முட்டை உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 1 வெயிட் ரிடக்ஷன், வெயிட் ரிடக்ஷன், வெயிட் ரிடக்ஷன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈவன் 5% ஆஃப் பாடி வெயிட் ரெடியூஸ் ஆனால் கூட 10% இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா நான் சொல்கிறது என் பேஷண்ட்ஸ் கிட்ட ரூல் ஆஃப் 2 இட்லிஸ், 2 தோசாஸ், 2 chapatis and no sweets, cut on oils, go for a 1 hour brisk walk every day. Rice is the major culprit. So கொஞ்சோண்டு ரைஸ் மத்தியானம், no rice in the night. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ண சொல்லணும்.
அண்ட் சில பேர் வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பேக்கேஜஸ் இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் பேஷண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு 48 kgs கூட ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்மீடியட்லி ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ வெயிட் லாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த டைப் ஆஃப் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றது, இப்போ வந்து நான் சொன்ன இட்லி தோசை இதுதான் மெயின். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து டெஃபினட்டாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் லாட் ஆஃப் ஃபேட் இஸ் தேர், லாட் ஆஃப் ஆயில்ஸ். அதனால அது அண்ட் ஹார்ம்ஃபுல் ஃபேட் இருக்குது. அதனால் அது டெஃபினட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து சில பேருக்கு வந்து இந்த கோயிங் டு த லாட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஃபுட்ஸ், லாட் ஆஃப் ரிச் ஃபுட் இதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ண சொல்லணும். அண்ட் ஒரு மாடிஃபைட் ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25% ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்க ஓன் எஃபர்ட்லேயே அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணி, ஒன்ஸ் வெயிட் இஸ் ரெடியூஸ் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி. மெனி ஆஃப் தம் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் குழந்தையின்மை, அதுக்கப்புறம் அது சுகரு, பிபி அதெல்லாம் கூட அதோடு சேர்ந்து வரலாம், பர்டிகுலர்லி ப்ரெக்னென்சி இருக்கிற பீரியடில். ஸோ இப்போவுமே நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி ப்ரெக்னென்சிக்கு மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆன் ஃப்யூச்சர் லைஃப்பில் கூட இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ தி லாஸ்ட் கொஸ்டின் இஸ், எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனைன்னு யோசிக்கும் போது ஹாஸ்பிட்டல் வரதுக்கே சில பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே, சரியாயிடும், வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் வந்தவுடனே அவங்கள நல்லா ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்ககிட்ட இது மேஜர் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து டெஃபினட்டாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க, ப்ளீஸ் யூ ஹேவ் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் தி ஃபியர் அண்ட் நமக்கு வராது இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் விட்டுடணும். அவங்க வந்து இங்கே வந்துட்டேன் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் இந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் வி கிவ், இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டெஸ்ட் பேபி போங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து நார்மலாக ட்ரை பண்ணி முடிஞ்சதுன்னா நார்மலாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஐயுஐ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி ஐவிஎஃப் ட்ரை பண்ணிட்டு வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக தரோவாக அனலைஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் எதுக்கு ஃபெயில் ஆச்சுன்ற. அது எதுக்கு ஃபெயில் ஆச்சுன்றதை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு கட்டாயம் அட்லீஸ்ட் 98% நம்மளால் ப்ரெக்னென்சி கொடுக்க முடியும், ஐதர் வித் 1 attempt or with 2 attempts. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்பி யூ கேன் டேக் த ட்ரீட்மெண்ட். லாட் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்குது அதில். அண்ட் தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நாங்கள் உங்களால் தான் ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா உங்கள் ரிசல்ட்ஸில் இதெல்லாம் நல்லா இருக்குது, உங்கள் ரிசல்ட்டில் ஸ்மால் இஷ்யூ இருக்குது, பட் இட் கேன் பி கரெக்டட். மேஜர் இஷ்யூ 2 பேருக்குமே கிடையாது. அதனால் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் சட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வீட்டுக்கு போன அப்புறம் நம்ம வந்து வி கேன் மேக் அ பேபி டுகெதர் அப்படின்றது அவங்க மனசில் வந்து பதிஞ்சிருக்கணும். அண்ட் சப்போஸ் மதர் இல்லா அவங்கெல்லாம் கூட வந்தாங்க, ஃபேமிலி கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து குறை கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நம்ம பேசுகிற விதத்தில் 2 பேருமே வந்து ஈக்குவலி யூஆர் குட், ஸ்மால் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை நம்ம டெஃபினட்டாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றது. அவங்க மேஜர் இஷ்யூவாக இருந்தாலும் அது ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் we can do something to solve the problem அப்படின்றது ஜென்டலாக அந்த குறைய ஜென்டலாக எடுத்துகிட்டு போகணும். அது மேஜராக வந்து வந்த உடனே யூ கேனாட் டூ இது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்லாம் சொல்லாமல் யூ கேன் டூ இட் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் யூ ஷுட் டூ த ஜாப். கான்ஃபிடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. எப்படியாவது அவங்களுக்கு வந்து வி மஸ்ட் கிவ் தம் அ ப்ரெக்னன்சின்றது. வி லுக் அட் ஆல் லிட்ரேச்சர், டெக்னாலஜி இதெல்லாம் எவ்ரி 6 months வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம லிட்ரேச்சரை. ஸோ தட் லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அதை நம்ம பேஷண்ட்ஸுக்கு கொடுத்தோம்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து குட் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெரி நைஸ். ரொம்ப அழகாக எங்களுக்காக சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அட் தி சேம் டைம் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது, பிலீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியுன்ற அந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். 40 வருடங்களுக்கு முன்பு இந்த கதவுகள் திறக்கப்பட்டது. இதுவரை 60,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை செயற்கை கருத்தரித்தல் முறையில் உருவாக்கியிருக்கிறது. அதிநவீன தொழில்நுட்பம், லட்சக்கணக்கான குடும்பங்களின் சந்தோஷம். நாங்கள் பிரசாந்த் ஃபெர்டிலிட்டி.